பச்சை மாங்காய் சட்னி அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருள் 5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் உப்பு, மாங்காய். இதை மாங்காவை வந்து பீஸ் பண்ணி தண்ணியில் கழுவி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது அடுத்தது வானலை கொஞ்சம் அடுப்பில் சூட் பண்ணி வானலை ஒரு பத சூடில் வச்சு 5 வரமிளகாயும் அதில் போட்டு அது கொஞ்சம் சூடு ஏற்றிக்க போகிறோம். சூடு ஏறினதுக்கப்புறம் இதை நம்ம ஜாருக்கு மாற்ற போகிறோம். இதை நம்ம அம்மிக்கல்லில் தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் அம்மிக்கல் இல்லை, அதனால் நாங்கள் ஜாரில் ட்ரை பண்ணுறோம். இது ஃபஸ்ட் வீடியோ நாங்கள் போடுறது, குக்கிங் வீடியோ. எதனா கூலர் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இதுக்கு முன்னாடி இதில் பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்குலாம் போட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் இப்போ இதை போடுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்களே செய்யக்குள்ளே ஃபஸ்ட்டு நல்லாயிருக்குமான்னு யோசித்தோம், பார்த்தா சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வரமிளகா, பூண்டு, உப்பு இது 3த்தையும் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அது ஓரளவு பதத்துக்கு அரைஞ்சதுக்கப்புறம் மாங்காவை அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். மாங்காய் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை இன்னும் நல்லா மைய அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில். இதை அரைச்சதுக்கப்புறம் வானலை பற்ற வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கூட நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி நம்ம அதை நல்லா சுண்ட வச்சு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ரெசிபீஸ்லாம் போடுவோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நல்லா மைய அரைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்ஸி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். வானலில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். நாங்கள் கோல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த எண்ணெயை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தாளிக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சமாக யூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அது நல்லா பொரிய வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கடுகு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து கலவை கடுகு தான். எப்படின்னா கடுகில் வந்து கடலப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் எங்கள் பாட்டி மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கறிவேப்பிலை போட போகிறோம். கறிவேப்பிலையும் நல்லா பொரியுது. இப்போ நம்ம